லாஸ்ட் 20 டேஸா நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கத்துக்கிறது Duolingoல. ஸோ 3 லெவல்ஸ் மூவ் பண்ணிட்டோம். இது என்னோட 4த் லெவல். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் 5 ஹார்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இதான் என்னோட லைஃப். 5 ஹார்ட்ஸ் வரைக்கும் நான் மிஸ்டேக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவல் நான் கம்ப்ளீட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, டாப் 7ல நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் 6 டேஸ்ல. இப்போ என்னோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20 எக்ஸ்பி இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்க பாருங்க 141 எக்ஸ்பி வச்சிருக்காங்க. ஸோ நான் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் 6 டேஸ்ல நான் இங்க லேர்னிங்ஸ்ல இது எல்லாமே நான் முடிச்சு, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாப் 7ல முடிக்கணும். ஸோ இதுதான் வந்து பிளான். ஸோ லாஸ்ட் 20 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 7 யூனிட்ஸ் முடிச்சோம். இது என்னுடைய 8த் யூனிட். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பாருங்க, யூ ஆர் ரேங்க் 20. ஸோ 4 ரேங்க்ஸ் அவே ஃப்ரம் த டினாமினேஷன் ஜோன் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்களா டினாமினேஷன் ஜோன். அங்கருந்து ஒரு 4 இடம். ஆனா நான் இங்கருந்து டாப் 7 குள்ள போனா இதுதான் வந்து ப்ரமோஷன் ஜோன். அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 73 எக்ஸ்பி இது பண்ணணும். ஸோ 73 எக்ஸ்பி நான் இங்கருந்து ஒரு 73 எக்ஸ்பி போட்டேன்னா, அதுக்கும் மேல பண்ணணும். ஸோ இப்போ இங்க பாருங்க, இவங்க எல்லாமே லைவா இருக்காங்க. இவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து 70க்கு மேல நான் படிச்சு இது பண்ணா தான் இது பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னோட நெக்ஸ்ட் 6 டேஸ்க்கான பிளான். ஸோ டாப் 7ல முடிக்கிறது தான் என்னுடைய டார்கெட். பார்ப்போம். என்னுடைய ஃபுல் எஃபோர்ட் போடுறோம். அச்சீவ் பண்ணணும்னு பார்ப்போம். டெய்லி இதுக்கப்புறம் என்னுடைய இது வரும். இவ்வளவு நாள் ஏன் போடலன்னா, ஒரு 20 டேஸ்க்கான ஒரு ரெகுலர் ஸ்டடீஸா தான் இது இருந்தது. இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது நான் கண்டிப்பா இத வந்து ரெகுலரா பண்ண போறேன்ட்டு. ஸோ டெய்லி என்னோட ஜாப்பனீஸ் ஸ்கில்ஸ நான் வந்து உங்களுக்கு வீடியோவா போடுவேன். தேங்க் யூ.